ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கியாமத் நெருங்கும் போது வட்டியிலேருந்து நீங்க தப்பினாலும் வட்டிட தூசிலேருந்து நீங்க தப்ப மாட்டீங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நாங்க கரண்ட் பில்ல உரிய நேரத்துல கட்டாட்டி, நாங்க தண்ணிக்கான கட்டணத்தை கட்டாட்டி, எங்கட போன் பில்ல கட்டாட்டி, எங்களுக்கு தெரியாமலே வட்டி சேர்க்கிறாங்க. எங்களுக்கு தெரியாம நாங்க வட்டி கட்டி கொண்டிருக்கிறோம். மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு சொன்னாங்க, லஅன ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கிலர் ரிபா வ மூக்கிலஹு வ காத்திபஹு வ ஷாஹிதை வ காலஹும் ஸவா. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபமிட்டாங்க. வட்டி எடுப்பவர் கொடுப்பவர், சாப்பிடுறவர் சாப்பிட கொடுப்பவர், அதை எழுத்து வேலை செய்றவர், அதற்கு சாட்சியாக இருக்கக்கூடிய 5 பேரும் பெரும் பாவின்னு சொன்னான். ஒருத்தர் வாகனம் எடுக்கிறார், லீஸுக்கு வாகனம் எடுக்கிறார், லீஸுக்கு எடுத்த வாகனத்தை எடுக்க வேண்டாம். செலாக்கள் ஃபத்வா தருவாங்க, ஆனா வட்டி அது அல்லாஹ் பாதுகாக்கணும். ஃபத்வாக்கு நாங்க வேலை செய்யறது இல்ல, அல்லாஹ் ரசூல் சொல்றதை கேட்டுதான் நாங்க வேலை செய்யணும். தேவைக்கு மாதிரி ஃபத்வா கேட்கறது இல்ல. மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, அந்த வாகனத்துல போறாரு, வீதி விபத்துல சிக்கிறாரு, அவர் மௌத்தா போறார். மக்கள் எல்லாரும் பேசுறாங்க, வீதி விபத்துல திடீர்னு மௌத் அல்லாஹ் கொடுத்தான். ஷஹாதத்துடைய பாக்கியம், சில நேரம் ஹதீஸுடைய அடிப்படையில ஷஹாதத்துடைய பாக்கியம் அவருக்கு கிடைக்கும் என்று இருந்தாலும் கூட ஹதீஸ் என்ன சொல்லுது தெரியுமா? வட்டி கட்டக்கூடிய நிலைமையில் அவர் மௌத்தா போனா பெரும் பாவியா மௌத்தா போறார், பெரும் பாவி.